ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப், புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம, தேவப்பிள்ளைகளின் கவலை இல்லாத மனுஷன் யாருக்கான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் கவலை இருக்கு. இப்போ சின்ன பிள்ளைங்க, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஐயோ லீவ் விட மாட்டேங்கிறான்னு கவலை, மழை வருதுனால. ஆமாம், பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வேலை கிடைக்கல கவலை, எனக்கு திருமணம் ஆகலை கவலை, பல விதங்களில் எல்லாருக்கும் ஒரு கவலை இருக்குது. ஈவன் கவலை இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. ஆனால் எங்கள் வசனம் சொல்ல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். எப்படி பிரதர் கவலைப்படாமல் இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு மாறா எல்லாவற்று குறித்து என்ன பிரச்சனை இருக்குது, என்ன போராட்டம் இருக்குது, என்ன எதனால் கவலைப்படுறீங்க, அதை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட ஜபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்த. ஆண்டவரே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த போராட்டம் இருக்குது, இந்த காரியம் இருக்குது, இந்த தேவை இருக்குது, இதனால் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, என்னால் எனக்கு கவலைப்படுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கொள்ள. ஆண்டவர் கருத்தில் அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் கருத்தில் அதை கொடுத்துட்டீங்கன்னா, ஆண்டவர் கருத்தில் ஆண்டவர் அதற்கு செயல்படும்படியே நம்ம விட்டு கொடுத்தோன்னு வச்சுங்களேன், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்பட எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜபத்தினாலாம் வேண்டுதலாம் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவருக்கு சொல்லுங்கள், ஆண்டவர் கருத்தில் ஒப்புக்கொள்ளுங்க, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆமென். உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் கம்ப்ளீட்டாக மாற்றுவதற்கு அவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார். நீதிமொழிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிங்கன்னா சாலமோன் ஞானி இப்படி சொல்கிறாரு, வாசிக்க கேட்போம். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். பாருங்க, மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற கவலை அவனை ஒடுக்குமா. கவலைப்பட்டு இன்னும் சரீர பலவீனமாகும், ஆவி சோர்ந்து போகும், ஆத்மாவில் பலவீனப்படுவோம், குழப்பமோ மனசஞ்சலமோ பாரமோ தான் உண்டாகும். சரீர பிரகாரமோ நம்ம டல் ஆகிடுவோம், ஆவி பிரகாரம் டல் ஆகிடுவோம். சில கேட்பாங்களே, ஏன் இப்படி டல்லாக இருக்கீங்க, ஏன் சோகமாக இருக்கீங்க? அந்த கவலை நம்மளை ஒடுக்கும் தேவப்பிள்ளையில். அதனால தான் கவலைப்படாதீங்க அப்படின்னு இங்கே பவுல் மூலியமா ஆவியை நம்மளுக்கு எழுதி வைத்திருக்கிறார். தேவப்பிள்ளையில் ஒரு என்ன கவலையோடு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, பயப்படாதீங்க, அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் இருக்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26, 27, 28 வசனங்களை வாசித்தீங்கன்னா அங்கே ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும். ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அதை விதைக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை பரமைப்பு தான் பிழைப்புட்டுகிறாராம். 28வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உடைக்காக கவலைப்படாதீங்க. காட்டு புஷ்பங்களை பாருங்க, அவைகள் நூற்கிறதும் இல்லை, அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா உழைக்கிறதும் இல்லை, அவைகளை ஆண்டவர் அழகாக நடத்துகிறல்ல. அதனால தான் 27ஆம் வசனத்தில் கவலைப்படுதுனால் உங்களில் சரீராவலர் எவரும் ஒரு முறை கூட்ட முடியும். காட்டு புஷ்பங்களை வளர்க்கிற கர்த்தர், ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற கர்த்தர், அவர் சாயலாக இருக்கிற, அவர் பிள்ளையாக இருக்கிற, அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு ஆமென் அவருடைய சொந்த ஜனமாக இருக்கிற நம்மளை கைவிட்டுருவாரா? ஒரு நாளை கைவிட மாட்டார். உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படின்னு சொன்ன போல் உங்கள் தேவைகளுக்கு தெரியும், உங்கள் சூழ்நிலை அவருக்கு தெரியும், உங்கள் அங்கிலாய்ப்பு அவருக்கு தெரியும், எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். அதனால் கவலைப்படாதீங்க. மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டாலாம் தேவ பாதத்தில் உக்காந்து. அந்த மார்த்தால் தான் அநேக காரியங்களை கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு கொண்டு இருந்தான். தேவப்பிள்ளையில் வீணாக அப்படி யோசிக்கிறத விட்டுட்டு கர்த்தருடைய பாதத்தில் ஆண்டரை பற்றி கொள்வோம், நம்ம பாரங்கள்லாம் அவர் மேலே வைப்போம், அவர் எல்லாவற்றையும் அழகாக பார்த்து கொள்வார். கண்களை முடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, மக நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. யார் யார் எப்படிப்பட்ட கவலைகளினால அன்றே இதை பார்த்து கொண்டிருக்காங்களோ, இயேசுவின் நாமத்தினால அந்த கவலைகள் பாரங்கள் இவரை விட்டு விலகும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அன்றே அதுக்கு மாறா நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ண அன்றே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அன்று இது கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறோம். இந்த நாள் முழுத கரம் எடுத்து நடத்தோம். அன்றே உமக்கு நன்றி அப்பா. அற்புதங்களை காணிச்சு ஆசீர்வதியும் எல்லா மகிமா மக்கள் செலுத்துக்கிறோம். இயேசுவின் மேலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கவலைப்படாதீங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க, அவர்களை ஆசீர்வதிப்பார். God bless you.